இன்றைய நாள் நான் ஜெர்மனியில் காமாட்சி அம்மன் கோவிலில் இன்றைய நாள் தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கின்றோம். இன்று மகேஷ் ஐயா இந்தியாவிலிருந்து அவரும் வந்திருக்கின்றார். இன்றைய தேர் திருவிழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்றார். நீங்கள் இந்த திருவிழாவை எங்களோட சேர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்பொழுது மகேஷ் ஐயா தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். வணக்கம். இன்றைக்கி தேர் திருவிழா, அதாவது ஜெர்மனியில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு அற்புதமான இடம். எப்பவுமே ஊர் பேர் ஒன்று இருக்கும், கோயில் பேர் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த கோயிலுக்கு முன்னாடி எப்போவுமே சொல்லுவாங்க ஓம்ங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இங்கே ஆ ஊ இம் ஹம் இந்த வார்த்தையே இயல்பாகவே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம். இந்த கோயிலில் சிறப்பான அருள் பாலிக்கக்கூடிய அன்னை காமாட்சி நமக்கு சீரும் சிறப்பும் செல்வத்தையும் உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளையும் போக்கி நன்மையை அருளக்கூடிய அற்புதமான சக்தி. இங்கே தேர் திருவிழா ரொம்ப பிரமாதமாக நடைபெறப் போகுது. இந்த நடைபெறக்கூடிய இந்த இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு ரொம்ப அழகாக சிறப்பித்து, இதோ முன்பாக ஒரு தேரும் பின்பாக ஒரு தேருமாக அன்னை இப்போ காட்சி கொடுக்க போகிறா. அத்தனை பேரும் அதை ரசிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகள் அப்படிங்கிறது, ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஊரெல்லாம் கூடி தேர் இழுக்கணும். ஏன்னா வீடு கட்டுறதுனா ஒருத்தர் கட்டிக்கலாம். ஆனால் கோயில் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கிடையாது, ஒரு கிராமம் கிடையாது, ஊரே சேர்ந்து அதை இழுக்கணும். அதுவும் ஆனால் இங்கே ஐயா உலக மக்களே கூடி இழுக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் இருந்து இங்கே வருகை தருகின்றார்கள். சுவிஸில் இருந்து கூட நேற்று ஒரு பஸ்ஸில் வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இன்றைக்கு தேர் திருவிழாக்காக. அதை விட லண்டனில் இருந்து, பிரான்ஸில், பரிசில் இருந்து, ஹாலண்டில் இருந்து, எல்லா நாடுகளிலும் இருந்து இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் ஐயா. அதாவது அம்மா அப்பா 60ஆம் கல்யாணத்தில் உட்கார வச்சு ரொம்ப அழகாக மரியாதை பண்ணுவோம். அதே மாதிரி வருஷம் அம்பாவை தேரில் உட்கார வச்சு மரியாதை பண்ணக்கூடிய அற்புதமான நாடாக இன்றைய தினம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு உற்சவ திருவிழா. நாங்கள் எல்லோருமே கூடி உங்களோட சேர்ந்து இந்த தேர் திருவிழாவை கண்டுகளிக்க போகிறோம். இந்த விஞ்ஞான பொருள் குலைத்து விட்டார். 6வது கண்டெடுத்தால் நமது Bye.
உங்களை அழகாக கேட்டுக் கொள்கின்றேன். இது ஒருக்கா நீங்கள் டெஸ்டினேஷன் முப்பத்தி வருடத்தினுடைய நிறைவான ஒரு திருப்பூஜையை கண்ட சிறப்பை இன்று நாம் பெற்றிருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே ஆலயங்கள் இல்லாதனால் திருவாரியாக மக்கள் திரண்டிருந்தார்கள். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வலுப்பெற்று ஒரு காலங்களிலே இந்த பௌதீக சூழல் போதுமான அளவுக்கு எங்களுக்கு அவற்றினை அந்த அந்த வகையான சிறப்புகள் கொஞ்சம் குன்றியதாக உணர்ந்தார்கள். பிறகு ஆலய நிர்வாகம் இந்த திருப்பூஜைகளை சிறந்த ஒரு காலநிலை சூழ்நிலைக்கு மாற்றி அமைத்தார்கள். ஆனால் இன்று வரலாறு காணாத வகையிலே ஒரு மாற்றம். பல நாட்களாக மழை பெய்தது. பெரும் ஒரு சவாலான சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து மக்களும் நம்பிக்கையோடு ஒரு கையில் கூட ஒரு குடையை பார்க்கவில்லை. மழை வரும் என்ற நம்பிக்கை கூட அவர்களுக்கு இல்லை. எம்பெருமாட்டின் மீது அதீத நம்பிக்கை. அதற்கு ஏதுவாக ஒரு பெரும் ஜனக்கூட்டத்தை நாம் பெற்றிருக்கிறது. குன்றுப் நகரிலே இவ்வகையான இந்த வழிபாடு என்பது ஒரு போற்றுதற்குரிய வழிபாடாக மாறிப்போயிருக்கிறது. ஆலயம் ஒரு தன்னிறைவான ஒரு ஆலயமாக மாறி வருகிறது. பக்தர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமாட்டி அதை ஏற்றுக்கொண்ட வகையிலே காலநிலையும் சூழ்நிலையும் சாதகமாக அமைந்தது என்பது ஒரு அருள் பிரசாதமாக இந்த நாளை நாங்கள் கொண்டாட வேண்டும். இதுபோல வருகிற வருடங்களிலே இரட்டிப்பாக இந்த ஜனக்கூட்டம் வர இது ஏதுவான ஒரு காரணியமாக அல்லது ஒரு விடயமாக அல்லது எம்பெருமாட்டியிலிருந்து பூரணமான அனுக்கிரகத்தை பெறக்கூடிய ஒரு தேவ சன்னிதானமாக உருவாகியிருக்கிறது. இச்சூழ்நிலையிலே 3 கோரிக்கைகள் ஆலயத்தின் சார்பாக முன்வைக்க வேண்டியிருக்கிறது. காரணம், தீர்த்த உற்சவம் என்பது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகளுக்குள்ளே அதிகமாக இருக்காது. நின்று நிலை பெறுகிற ஒரு கேணியிலே குளத்திலே தான் அதிகமாக செய்வார்கள். இல்லையே சமுத்திரமான கடலிலே செய்கிற மரபுகள் இலங்கையிலே இருக்கிறது. ஒரு சில மாணிக்க கங்கை போன்ற ஆலயங்கள் அந்த கங்கைகளோடு சில கோயில்கள் இருந்தாலும் அவை ஆகம விதிக்குள் அமைந்த கோயில்களாக கருத முடியாது. ஆகம விதி கோயில்களுக்குள்ளே தீர்த்தக்கேணி அமைப்பது என்பது மிக தேவைப்படுகிற பொருத்தமான ஒரு கோரிக்கை. அதை ஆலயம் முன்வைத்திருக்கிறது. ஆகவே வருகின்ற வருடங்களுக்குள்ளே அவ்வகையான கேணியை அமைப்பதற்குரிய நிலம் இருக்கிறது. ஆலயத்துடைய மண்டபத்தோடு கூடிய பகுதியிலே அதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் மிகச் செழிப்போடு இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே சிறு சிறு பங்களிப்புகளோடு ஒரு தீர்த்தக்கேணியை அமைக்கும் பொழுது அந்த தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி என்கின்ற புண்ணிய ஜலம் போன்றதாக மாறிவிடக்கூடியது. அதுபோன்ற புண்ணிய தீர்த்தத்துக்கு ஒப்பாக அது மாறும் பொழுது இந்த 64 சக்தி பீடங்களுக்கு அதிகமாக 65வது சக்தி பீடமாக காமாட்சி அம்பிகையை முழுமையாக தரிசிக்கிற வாய்ப்பையும் இந்த அடியவர்கள் பெற இருக்கிறார்கள். ஆகவே அது முக்கியம். இன்னும் ஒன்று, ஒரு மணிமண்டபம். இந்த மணிமண்டபம் என்பது ஒரு ஆவணப்படுத்தலும் அல்லது மணிமண்டபம் என்பது முழுமையையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு காட்சிப்படுத்தலையும் தரக்கூடியது. அது ஒரு வீட்டிலே முகப்போடு இருக்கக்கூடிய ஒரு விருந்தினர் வரவேற்பு அறை போன்று இருக்கக்கூடிய ஒன்று. ஆகவே அந்த வகையான அந்த மணிமண்டபத்துக்கு இந்த ஆலயம் காத்திருக்கிறது. அடியவ பெருமக்கள் அதற்குரிய சிந்தனைகளையும் செயற்பாடுகளையும் அதற்கான கொடுப்பனைகளையும் செய்ய வேண்டிய ஒரு காலம் கழிந்த செயற்பாடு. இது மட்டுமில்லாமல் இந்த தேரினை மிக உயரமாக விசாலமாக ஒரு நாடுகளிலே வைத்திருப்பது மிகச் சவாலானது. இவற்றை மிக பாக்கியமுடையவர்களாக இந்த ஹம்-1 ஆலய நிர்வாகம் உருவாக்கி அதற்குரிய செயற்பாடை செய்யும் பொழுது அந்த எம்பெருமாட்டியை இந்த தேருக்கு
உயர்த்தி வருகின்ற அந்த பீடங்களையும் படிகளையும் அதற்கு ஏதுவாக அமைத்து பெரும் செலவை செய்திருக்கிறார்கள். அவற்றை ஈடு செய்து இந்த மக்கள் ஒரு தன்னிறைவான ஒரு கோயிலை நமக்காக அருள்பாலிக்கிற எம்பெருமாட்டுக்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஆலய நிர்வாகம் என் மூலமாகவும் சொல்வதற்கு பணித்திருந்தார்கள். அதை ஏற்றுக்கொண்டு இந்த கோரிக்கைகளை இவ்வகையான வானடைகளுக்குள்ளே இந்த மக்களுக்குள்ளே ஊடுருவி ஏற்படுகின்ற எல்லோரிடமும் இதை போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை செய்திருக்கிறோம். இது நிறைவான ஒரு வழிபாடு. போக 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 இங்கே நாங்கள் ஆலயத்திலே வீசிய சாமரங்கள் எப்படி எம்பெருமாட்டிக்கு கொஞ்சம் காற்றை விசுக்கி அவருக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி அவள் அருளை பெற்றிருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை இங்கே மரங்கள் ஆடி புகில் கூட்டங்கள் சூரியனை கொஞ்சம் மறைத்தும் கொடுத்தும் என்று ஒரு இன்பமான சூழ்நிலையை இந்த ரத உற்சவ பவனியிலே அனுபவிக்கிற பாக்கியத்தை இந்த பக்தர்களுக்கும் இந்த ஆலய அரங்காவலர்களுக்கும் இந்த திருப்பூஜையை ஏற்று நடத்துகின்ற இந்த சிவாச்சாரிய பெருமக்களுக்கும் கொடுத்திருக்கிறதே இந்நேரத்தினுடைய சிறப்பு செய்தியாக சொல்லி மகிழ்கிறோம். இவ்வகையிலே இன்னும் இனியும் உங்களுடைய இணையத்தோடு தொடர்பு கொள்ள காத்திருப்போடு விடைபெறுகிறேன். நீங்களாட்டு தெரியல. ஐயோ
குறையாத ஊத்தி விடுங்க. கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது ஆலயத்திற்குள் நுழையும் காட்சிகள் நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்பதை அறிவித்திருக்கின்றோம். ரமேஷ் அவர்கள் ஒருவிடமிருந்து ஆசை செய்தி குருவருளிலே திருவருள் கட்டாது என்பார்கள். இதோ அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அம்மிலே காமாட்சி அம்மியிடமிருந்து ஆசை செய்தி பூரணமும் நிறைந்த அருளாசியோடு இதோ இந்த சித்திர ரத ஊர்வலம் அஷ்டதிக்குகளையும் நிறைவு செய்து நிறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய தேரடிக்கே வருகிறது. தேர் நிலையாக உள்ள இடத்துக்கே வருகிறது. இப்பொழுது ஆதி காலத்தில் இருந்து செய்யப்படுகின்ற பொங்கி மடை பரவி பூமாலை புனைந்தேற்றி எங்கள் பெருமாட்டியை வழிபடுகின்ற கனிகளையும் பூக்களையும் நறுமணங்களையும் இன்னும் செய்யக்கூடிய அத்துணை கைகளில் ஐயாவுடன் ஒளிவார்கள் வணங்குமாறு எல்லாம் வல்ல அம்பிகையுடைய அருள்பெரும் கட்டாயத்தனும் பக்தர்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்புடனும் தேரும் சபம் மிகவும் சிறப்பாக நடத்துவதை பூர்த்தி காட்டி கொண்டிருக்கிற இந்த வேளையில் அம்பாள் தனது அதி தூக்கமில்லை. ஆகவே அடியவர்கள் தன்னுடைய படங்களை சுத்தி அன்பாக கேட்டுக் கொள்கின்றேன். என்று கேட்டால்
மீன்ற படத்தை உள்ளே திரும்புவது தேர் முள்ளிக்குள்ளே கொண்டு செல்வது என்பது மிக கடினம். அதனாலே படத்தை ஓரளவுக்கு சுற்றி கொண்டு வாருங்கள், தொண்டர்கள் படத்தை சுற்றி கொண்டு வாருங்கள். சுற்றி கொண்டு வந்த ஒரு இருப்பிடத்திற்கு கொண்டு போவதற்கான மேலும் நேர்த்திக்கடன்களை கூடாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற அடியவர்கள், அம்பாளுடைய பக்தர்கள் காவடி கற்பூர சட்டி பாட்டிற்கு வந்தவுடன் அம்பாளுக்கு சமரலாம் என்பதை சொல்லுகின்றேன். இந்த உற்சவமானது முதலிலே மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். நாங்கள் எதற்காக நிகழ்வுகளை விளையாட்டுக்காகவோ செய்கின்ற உற்சவம் அல்ல. இது ஒரு பக்திக்காக செய்யப்படுகின்ற தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இதிலே நான் செய்கின்றேன் அல்லது எதிர்காலம் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தை நிறுத்திக் கொண்டு செய்வது பக்திக்கு லட்சணமாக என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அடியவர்களே, முக்கியமாக இங்கே என்பவரை அறிவிப்பு நேரத்தில் வந்து சந்திக்குமாறு மிக விரைவில் அர்ச்சனை கொள்கிறோம். கொத்து பரோட்டா ஒரு கொத்து ரொட்டி 6 இன்றைய நாள் உங்களோடு சேர்ந்து நான் இந்த தேர் திருவிழாவை கண்டு கழித்தேன். அவர்களை அவருடைய இந்த அம்மன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கின்றேன். நீங்களும் எல்லோரும் பார்த்து கும்பிட்டு இறைவன் அம்மனின் அருள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.